ஒரு காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் தாவீது என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் பெரிய ராஜாவோ வீரனோ இல்லை. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆடுகளை மேய்ப்பான். காலையில் எழுந்து ஆடுகளை எடுத்துக்கொண்டு புல்வெளிக்கு போவான். அவன் கையில் ஒரு குச்சி, மற்றொரு கையில் ஒரு கல்லேரி, அதாவது ஸ்லிங். ஆனால் ஒரு விஷயம், அவன் கடவுளை ரொம்ப நம்பினான். அவன் ஆடுகளை காக்கும் பொழுது சிங்கம் வந்தாலும் பயப்பட மாட்டான், கரடி வந்தாலும் ஓட மாட்டான். என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்புவான். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. பிலிஸ்தியர் என்ற எதிரி மக்கள் வந்தார்கள். அவர்களிடம் ஒரு பெரிய வீரன் இருந்தான். அவன் பெயர் கோலியாத். பிள்ளைகளே, அவன் சாதாரண மனிதன் இல்லை. 9 அடி உயரம், பெரிய கவசம், பெரிய ஈட்டி. அவன் தினமும் வந்து இஸ்ரவேல் மக்களை கேலி பண்ணுவான். உங்களிலிருந்து யாராவது என்னுடன் சண்டை போட வாரீங்களான்னு கேட்பான். யாராவது தைரியம் இருந்தால் வாங்கணும் மிரட்டுவான். ஆனால் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அவனை கண்டாலே ஓடி போயிடுவாங்க. ஒரு நாள் தாவீதின் அப்பா சொன்னாங்க, உன் அண்ணன்கள் போரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு கொண்டு போன்னு சொன்னாங்க. தாவீது உணவு எடுத்துக்கொண்டு போனான். அங்கே போய் பார்த்தான். எல்லோரும் பயந்து நின்றுட்டுருக்கிறத அவன் பார்த்தான். கோலியாத்து மீண்டும் கேலி பண்ணான். தாவீது கேட்டான், ஏன் இவங்களை கண்டு பயப்படுறீங்க? நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் அல்லவா? எல்லாரும் சிரித்தாங்க. நீயா இந்த குட்டி பையனா அப்படின்னு சிரித்தாங்க. தாவீது நேராக சவுலிடம் போனான். நான் போய் சண்டை போடட்டுமான்னு கேட்டான். ராஜா அதிர்ச்சியில் பார்த்தாங்க. நீ ஒரு சின்ன பையன்தான், அவன் குழந்தை வயசுலேருந்து வீரன்னு ராஜா சொன்னாங்க. ஆனால் தாவீது சொன்னான், சிங்கமும் கரடியும் வந்தப்போ என் தேவன் என்னோடு இருந்தாங்க, இவனையும் அவர் ஜெயிக்க வைப்பார். ராஜா அனுமதி கொடுத்தார். தாவீது என்ன பண்ணினான் தெரியுமா? அவன் ராஜாவின் கவசம் போட்டு கொள்ளவில்லை, பெரிய வாள் எடுத்துக்கொள்ளலை. அவன் ஆற்றங்கரைக்கு போய் 5 மிருதுவான கற்களை எடுத்துட்டு அவன் கையில் ஸ்லிங்கு மட்டும் வச்சுட்டு கோலியாத்து தாவீதை கண்டு சிரித்தான். நீயா என்னைய அடிக்கிறதுக்கு குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு சிரித்து கேலி பண்ணான். ஆனால் தாவீது பயப்படவே இல்லை. அவன் சொன்னான், நீ வாள் ஈட்டி கொண்டு வர, ஆனால் நான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். அவன் கல்லை ஸ்லிங்கில் வைத்து சொலச்சி வீசினான். கல் நேராக கோலியாத்து நெற்றியில் பட்டுட்டு அவன் கீழே தொப்புன்னு விழுந்துட்டான். சிறிய தாவீது பெரிய ராசிச்சனை ஜெயித்தான். இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷம், எதிரிகள் ஓடினார்கள். அந்நாளில் தாவீது ஒரு பெரிய வீரனானான். பிள்ளைகளே, நீங்கள் சிறியவங்களான்னு நினச்சி பயப்படாதீங்க. கடவுள் நம்மோடு இருந்தால் எதனாலும் ஜெயிக்கலாம். பிரச்சனை பெருசாக இருந்தாலும் நம்ம விசுவாசம் அதை விட பெருசாக இருக்கணும். கோலியாத் நம் வாழ்க்கை பிரச்சனைகள், தாவீது நம் நம்பிக்கை. ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா, தாவீதுக்கு தைரியம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தைரியம் கொடுங்க. நாங்கள் பயப்படாமல் உங்களை நம்பி நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஆமேன்.